வணக்கம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். நமஸ்காரம். இந்த உரையாடலுக்காக நானும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இத கேட்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் உங்கள நீங்களே பார்க்கிற விதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. கண்டிப்பா இது ரொம்பவே ஆழமான ஒரு டாபிக். ஆமா. இன்னைக்கு நாம விக்ஞான் பைரவ் தந்த்ரா, அதாவது விக்ஞான் பைரவ் தந்த்ரா அப்படிங்கிற தொடர்ல இருந்து எபிசோட் 4 ஆழமா அலசப் போறோம். 1972ல இருந்து 1973 காலகட்டத்துல மும்பைல ஓஷோ வழங்கின மிக முக்கியமான சொற்பொழிவுகளை வை. ரொம்ப பழமையான ஒரு தந்திர நூல் இது. இதுல இருக்கிற 112 தியான முறைகளை தான் ஓஷோ ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிருக்காரு. கரெக்ட். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் தத்துவங்களோ இல்ல ஏதோ கோட்பாடுகளோ கிடையாது. இது முழுவதுமா உங்க நேரடி அனுபவத்தை பற்றியது. சொல்லப்போனா நம்ம மனசை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டுற ஒரு மேப், ஒரு வரைபடம்னு கூட இதை சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அதனால வாங்க சாட்சியாக நுழைவோம். இந்த உரையாடலோட தொடக்கத்திலேயே எனக்குள்ள எழுந்த ஒரு அடிப்படையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க, எந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது மூச்சு விடுறத கவனிக்கிறது அப்படிங்கிற மிக மிக எளிமையான ஒரு விஷயத்தால எப்படி ஒருத்தரால ஞானத்தை அடைய முடியும்? இது கேக்குறதுக்கே கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. உங்களோட இந்த கேள்வி ரொம்பவே நியாயமானது. ஆன்மீகத்துல ஈடுபடுற பலருக்கும் ஆரம்பத்துல வர்ற சந்தேகமே இதுதான். ஆமா, ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் தானே நம்ம நினைப்போம். எக்ஸாக்ட்லி. அந்த முரண்பாட்டை புரிஞ்சிக்க நாம முதல்ல ஆன்மீகம் பத்தின நம்மளோட அடிப்படையான புரிதலை கொஞ்சம் மாத்திக்கணும். பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு விஷயத்தை அடையணும்னா கடுமையா போராடணும், புதுசா ஒன்ன கத்துக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு டார்கெட்டை ரீச் பண்ற மாதிரி தான் நம்ம ஆன்மீகத்தையும் பார்க்கறோம். ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ நாம புதுசா போராடி அடைய வேண்டிய ஒரு விஷயமே இல்ல. நீங்க ஏற்கனவே தெய்வீகமானவர்கள் தான். உங்களுக்குள்ள புதுசா சேர்க்க வேண்டிய பொருளோ இல்ல உங்ககிட்ட இருந்து வெட்டி எறிய வேண்டிய குறையோ எதுவுமே இல்ல. ஓ, அப்போ இது ஒரு இலக்கை நோக்கி போற பயணம் கிடையாதா? கிடையாது. நீங்க எவ்வளவு முழுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு முழுமையா ஏற்கனவே இருக்கீங்க. அதனாலதான் தந்திரா என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு கண்டுபிடிப்பு, இது அடையிறதில்ல, ஏற்கனவே இருக்கிறத உணர்றது. இதை யோசிச்சு பார்த்தா நாம எல்லாரும் இமயமலைக்கு போய் தவமிருந்து பல வருஷங்கள் பட்டினி கிடந்து அடைய வேண்டிய ஒரு சாதனைன்னு தான் நம்பிட்டு இருக்கோம். அந்த இலக்கு சார்ந்த மனநிலைய, அந்த நம்பிக்கையத்தான் தந்திரா முழுமையா உடைக்குது. இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பிச்சைக்காரன் பல வருஷங்களா ஒரே இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரி. அவன் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துக்கு அடியிலேயே, அதாவது அவனோட வீட்டுக்கு அடியிலேயே ஒரு மிகப்பெரிய புதையல் மறைஞ்சிருக்கு. ஆனா அது அவனுக்கு தெரியாது. அவனோட கவனம் முழுசும் இன்னைக்கு யாராவது ₹1 போடுவாங்களா, ₹2 போடுவாங்களான்னு தான் இருக்கு. அப்போ யாராவது போய் நீ பிச்சைக்காரன் இல்ல சக்கரவர்த்தின்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான் இல்லையா? கண்டிப்பா கோவப்படுவான். நான் பல வருஷமா பிச்சைக்காரன், இது எப்படி சாத்தியம் தான் கேட்பான். அவனோட பிச்சை எடுக்கிற மனநிலை அவ்வளவு ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆனா உண்மை என்ன? கொஞ்சம் மண்ணை தோண்டுனா போதும், அந்த நொடியே அவன் சக்கரவர்த்தி ஆயிடலாம். அதாவது அந்த மண்ணை தோன்றது அப்படிங்கிறது நம்ம உடலோடும் மனதோடும் நாம வச்சிருக்கிற அடையாளத்தை நீக்கிறது. சரியா? 100க்கு 100 சரி. உடல் மற்றும் மனம் அப்படிங்கிறது நாம போட்டிருக்கிற ஒரு சட்டம் மாதிரி. ஒரு தடிமனான ஆடைக்குள்ள நம்ம உண்மையான உடல் எப்படி மறைஞ்சிருக்கோ, அதே போல நம்ம ஆளுமை, அதாவது அந்த ஈகோங்கிற ஆடைக்குள்ள நம்ம உண்மையான நனவு நிலை மறைஞ்சிருக்கு. பல ஜென்மங்களா இந்த ஆடையை போட்டு போட்டு நாமே அந்த ஆடைதான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, அந்த ஆடைய கழற்றி எரிஞ்சிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த புதையலை உணர்றது தான் தந்திரா காட்டுற வழி. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாம அந்த ஆடையை கழற்றத்துக்கு தேவையான ஒரு கருவிதான் இந்த மூச்சு பயிற்சி. ஆனாலும் ஏன் கேள்வி அப்படியே தான் இருக்கு. சொல்லுங்க, இன்னும் என்ன சந்தேகம்? இவ்ளோ பெரிய புதையலை கண்டுபிடிக்க மூச்சை கவனிக்கிற இவ்ளோ சின்ன ஒரு பயிற்சி எப்படி போதுமானதா இருக்கும்? புத்தரடைஞ்ச அந்த மாபெரும் நிலைக்கும் சாதாரணமா மூச்சை கவனிக்கிறதுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் நாம தந்திராவோட அறிவியலை, குறிப்பா மனித நனவோட அணுசக்தி அறிவியலா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் 1945க்கு முந்தைய உலகத்தை நினைச்சு பாருங்க. அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்த அந்த காலகட்டம். ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகச் சின்ன அணுவை பிளக்கிறது மூலமா ஹிரோஷிமா, நாகசாகி மாதிரி பெரிய நகரங்களை நொடிப்பொழுதுல சாம்பலாக்க முடியும்னு யாராவது நம்பினாங்களா? கண்டிப்பா இல்ல. பெரிய அழிவை உருவாக்க பெரிய பெரிய குண்டுகள் தான் தேவைன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன அணுவெடிப்பு உலகத்தோட பார்வையே மாத்துச்சு இல்லையா?
அதே போலதான் மனித நனவு நிலையும். தந்த்ரா அப்படிங்கிறது பெரிய பெரிய தத்துவங்களை பேசி உங்க ஈகோவை வளர்க்கறது இல்ல. அது மனித மனதோட அணுசக்தியை கையாள்றது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு இது. அதாவது பெரிய விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை தரும்னு நாம நினைக்கிறது ஒரு அறியாமை. நம்ம அன்றாட வாழ்க்கையிலே உதாரணங்கள் இருக்கு. ஒரு கசாப்பு கடைக்காரரை பாருங்க. அவர் கறி வெட்டுற கருவிகள் எவ்வளவு பெருசா கனமா இருக்கும். ரொம்பவே முரட்டுத்தனமா இருக்கும். ஆனா ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு பிரெயின் சர்ஜனோட கருவிகளை பார்த்திருக்கீங்களா? அது மிக மிக சின்னதா, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நுட்பமா இருக்கும். ஏன்னா மூளை ரொம்ப நுட்பமான பகுதி. ஓ, அப்போ ஆன்மீக அறுவை சிகிச்சைக்கும் அதே மாதிரி நுட்பமான கருவிகள் தான் தேவைப்படுது. ஆமா, நம்ம ஈகோ ரொம்ப தந்திரமானது. நீங்க பெரிய பயிற்சிகளை செய்ய போறேன்னு கிளம்புனா உங்க ஈகோ உஷாராகி உங்களை தடுத்துடும். ஆனா மூச்சை கவனிக்கிற மாதிரி சின்ன கருவிகளை பயன்படுத்தும் போது ஈகோ அதை கண்டுக்காது. பிசிக்கல் உலகத்திலயும் சரி, ஆன்மீக உலகத்திலயும் சரி, ஒரு செயல் எவ்வளவு நுட்பமா இருக்கோ அது அவ்வளவு ஆழமா ஊடுருவும். கரெக்ட். தந்திராவோட இந்த மூச்சு பயிற்சிகள் ஒரு அணுசக்தி மாதிரி. நீங்க அதை சரியா கையாண்டா அது உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த பிரெயின் சர்ஜன் உதாரணம் எனக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுக்குது. ஆனா இவ்ளோ நுட்பமான இந்த மூச்சு பயிற்சியை நான் செய்ய முயலும்போது நான் மூச்சு உள்ளே போறதையும் வெளியே வர்றதையும் தான் நினைக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா ஓஷோ இத ஒரு மாயைன்னு சொல்றதா நான் படிச்சேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்கதான் நாம எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கோம். நாம மூச்சு விடுறத கவனிக்கிறதா நினைக்கிறது உண்மையிலே ஒரு மாயைதான். நாம மூச்சை கவனிக்கிறதே இல்ல. ஒரு நிமிஷம், நாம மூச்சு கவனிக்கிறது இல்லையா? மூச்சு பயிற்சினாலே மூச்சு கவனிக்கிறது தானே. அப்புறம் நாம எதைத்தான் உணர்றோம்? நாம மூச்சோட பாதையை தான் உளர்றோம். இத ஒரு இயற்கையான உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்க கடலோரமா நின்னு கடலை பாக்குறீங்க. அங்க பெரிய பெரிய அலைகள் எழும்புறத பாக்குறீங்க இல்லையா? ஆமா, அலைகளை தெளிவா பார்க்க முடியும். ஆனா அந்த அலைகளை உருவாக்குற காற்ற உங்க கண்ணால பார்க்க முடியுதா? இல்ல, காற்ற பார்க்க முடியாது. அதோட விளைவ அலைகளா தான் பார்க்க முடியும். அதே மாதிரிதான். காற்று மரக்கிளைகளை அசைக்கும்போது இலையோட அசைவை வச்சு அங்க காற்று இருக்கிறத உணர்றோம். அதுபோலவே மூச்சு உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் மூக்கு துவாரங்கள்ல ஏற்படுற உரசலை மட்டுமே நாம உணர்றோம். ஓஹோ, அந்த உராய்வ, அந்த தொடுதலை மட்டும்தான் நாம உணர்றோம், உண்மையான மூச்சு காற்றை இல்ல. ஆமா, பிராணனை நாம உணர்றதில்ல. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. மூக்கு துவாரங்கள்ல படுற அந்த உரசலையும் நெஞ்சு விரியறதையும் தான் நான் இத்தனை நாளா மூச்சு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியென்றால் உண்மையா மூச்சை கவனிக்கிறது எப்படி? தந்த்ராவுல இதுக்கு தெளிவான படிநிலைகள் இருக்கு. முதல் படி, இப்போ நீங்க சொன்னது போல மூச்சோட பாதைய, அந்த உரசலை முழுமையா உணர்றது. சரி, அதுக்கப்புறம்? அந்த உராய்வுல உங்க கவனம் நிலைச்ச பிறகு ஆழமா கவனிக்கும்போது மெல்ல மெல்ல மூச்சோட அசைவ, அதாவது உள்ள செல்ற அந்த பிராணசக்தி உடலோடு கலக்கிறது உங்களால் உணர முடியும். இது இரண்டாம் நிலை. அப்போ மூன்றாம் நிலை ஒன்னு இருக்கா? ரொம்ப நுட்பமான நிலை அது. அதுதான் ரெண்டு மூச்சுகளுக்கு இடையிலான இடைவெளியை உணர்றது. அந்த இடைவெளி எப்படிங்கிறது மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே திரும்புறதுக்கு முன் ஏற்படுற அந்த ஒரு சின்ன நிறுத்தமா? சரியா பிடிச்சிங்க. மூச்சு உள்ள போயிட்டு வெளியே திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு மில்லி செகண்ட் அளவுக்காவது ஒரு சின்ன கேப் இருக்கும். அதே போல வெளியே போன மூச்சு மீண்டும் உள்ளே வர்றதுக்கு முன்பும் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த ஒரு செகண்ட்ல மூச்சு அசையாம நிக்கும் இல்லையா? ஆமா, அந்த மைய புள்ளியில உங்க உடலும் அசையாது, மனசுலயும் எந்த எண்ணமும் இருக்காது. அந்த சூனியத்தை, அந்த இடைவெளிய முழுமையா உணர்றது தான் உச்சக்கட்ட விழிப்புணர்வு. இதையெல்லாம் சாதாரண மனிதர்கள் உணர்றது சாத்தியமா? கோட்பாடு அளவுல பார்த்தா இது ரொம்ப சுலபம். கொஞ்சம் ஆழமா கவனிச்சா இந்த நொடியே அது சாத்தியம்தான். ஆனா நடைமுறையில நம்ம மனசு அப்படி ஒரு அமைதிக்கு பழகல. ஆமா, எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே தானே இருக்கும். இந்த சின்ன இடைவெளியை உணர்ந்து அதுல முழு விழிப்புணர்வோட இருந்து ஞானம் அடைய புத்தருக்கு 6 வருஷங்கள் கடுமையான பயிற்சி தேவைப்பட்டுச்சு. மகாவீரருக்கு 12 வருஷங்கள் ஆச்சு. அந்த அளவுக்கு அது நுட்பமானது. புத்தருக்கே 6 வருஷமா? அப்படியென்றால் எப்போதுமே அவசரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற நாம இந்த பயிற்சியை எப்படி தொடங்குறது? இதுக்குன்னு சரியான நேரம் இருக்கா? ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு தந்த்ரா சில எளிய வழிமுறைகளை சொல்லுது. அதிகாலை நேரத்துல 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மூச்சின் மீது முழு கவனம் செலுத்தணும். ஏன் காலை நேரம்னு ஓஷோ விளக்குறாரு தெரியுமா? ஏன் காலையில அமைதியா இருக்கும் அதனாலயா? அது மட்டும் இல்ல, காலையில நம்ம உடலோட ஆற்றல் எந்த சோர்வும் இல்லாம முழுமையா இருக்கும். இதுல ஆச்சரியமான ஒரு உடலியல் உண்மையும் இருக்கு.
உடலியல் நிபுணர்கள் சொல்றபடி மாலையில இருக்கிற நம்ம உயரத்தை விட காலையில நம்ம உயரம் 1/2 அங்குலம் அதிகமா இருக்குமா. அட, காலையில நாம 1/2 அங்குலம் உயரமா இருப்போம் அப்படிங்கிறது முற்றிலும் புதிய தகவல். இது எப்படி சாத்தியம்? நாள் முழுக்க நம்ம நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் புவியீர்ப்பு விசையாலையும் நம்ம உடல் எடையாலையும் நம்ம முதுகுத்தண்டு கொஞ்சம் அழுத்தப்படுது. ஆனா ராத்திரியில நாம தூங்கும்போது அது தளர்ந்து ஓய்வெடுக்குது. ஓ, அதனால தசைநார்கள் விரிவடைதா? ஆமா. இதனால காலையில நாம முழிக்கும்போது புத்துணர்ச்சியோடவும் கொஞ்சம் கூடுதல் உயரத்தோடவும் இருக்கும். உடலும் மனதும் உச்சகட்ட ஆற்றலோட இருக்கிற அந்த அதிகாலை நேரமே தியானத்திற்கு சிறந்தது. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க மூச்சின் மீது கவனம் செலுத்தணும்னு சொல்றீங்க, ஆனா தந்திரா விழிப்புணர்வை பத்தி தானே பேசுது. கவனத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. ரெண்டும் ஒண்ணல்ல. கவனம் அப்படிங்கிறது ஒன்ன மட்டும் கூர்ந்து பார்த்து மத்த எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளுறது. இது ஒரு டார்ச் லைட் மாதிரி சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் காட்டும், மத்த இடங்கள் இருட்டா இருக்கும். கரெக்ட். ஆரம்பத்துல நீங்க மூச்சை மட்டும் கவனிப்பீங்க. வேற எந்த சத்தமும் உங்களை தொந்தரவு செய்ய அனுமதிக்க மாட்டீங்க. ஆனா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு பல்ப் எரியற மாதிரி. அது எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அப்போ நம்ம சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டே மூச்சையும் கவனிக்கிறது தான் விழிப்புணர்வா? ஆமா. நீங்க காத்துல மரங்கள் அசைற ஓசைய கேட்பீங்க, உங்க உடலோட அசைவை உணர்வீங்க. ஆனாலும் உங்களோட விழிப்புணர்வு மூச்சின் மீதும் அந்த இடைவெளியின் மீதும் தங்கியிருக்கும். இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கு. ஆனா இது செய்ய தொடங்கும் போது என் மனசு பல சாக்கு போக்குகளை சொல்லி என்னை தடுக்குதே. என்ன மாதிரி சாக்கு போக்குகள்? இது ரொம்ப சாதாரணமான ஒரு பயிற்சி. இது எப்படி வேலை செய்யும்? அப்படி இல்லனா எனக்கு நேரம் இல்ல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு மனம் என்னை ஏமாத்துதே. அது மனித மனதோட இயல்பான தற்காப்பு முறை. மனசு எப்பவுமே தியானத்தை கண்டு பயப்படும். ஏன்னா விழிப்புணர்வு வந்துட்டா மனசுக்கு அங்க வேலை இல்ல, அதோட ஆதிக்கம் முழிஞ்சிடும். ஓஹோ, தன்னோட ஆதிக்கம் போயிடும்னு மனசு பயப்படுதா? ஆமா. அதனால அது உங்களை ஏமாற்ற பல தந்திரங்களை செய்யும். ஒரு விஷயத்த ரொம்ப கடினம்னு சொல்லும், இல்ல இது ரொம்ப எளிமையானது, மூச்சை கவனிக்கிறதால என்ன நடந்துட போகுதுன்னு அலட்சியப்படுத்தி உங்களை தடுத்து நிறுத்தும். இந்த மனம் செய்யற தந்திரம், குறிப்பா எளிமையான விஷயங்களை மக்கள் எப்படி சந்தேகிக்கிறாங்கன்னு பேசும்போது எனக்கு ஒரு வரலாற்று சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க, எந்த சம்பவம்? வரலாற்றுல முதல் முறையா நீராவி இயந்திரம் மூலமா இயங்குற ரயில இங்கிலாந்துல அறிமுகப்படுத்தின போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இது. அந்த புகைவண்டியை பார்த்த மக்கள் இந்த சாதாரண நீராவி எப்படி இவ்ளோ பெரிய இரும்பு வண்டியை இழுக்கும்னு கடுமையா சந்தேகப்பட்டாங்க. ஆமா, புதிய விஷயங்களை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அப்போ இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த வண்டி ஒரு முறை கிளம்பினா இத நிறுத்தவே முடியாது, இது எல்லாவற்றையும் அழித்து விடும்னு பீதி அடைஞ்சாங்க. அதனால மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ரயில்ல சாதாரண மக்களை ஏற்றாம மரண தண்டனை கைதிகளை 12 பேரை ஏற்றி விட்டார்கள். ஓ, ஒருவேளை விபத்து நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டாங்களா? ரயில் இயந்திரத்தோட சக்தியை புரிஞ்சுக்காத மக்கள் எப்படி பயந்தாங்களோ அதே போலதான் மூச்சை கவனிக்கிற இந்த எளிய தியான முறையோட மாபெரும் சக்தியை அறியாத நம்ம மனசும் பயப்படுது. எனக்கு ஓஷோ சொன்ன சில வேடிக்கையான சம்பவங்கள் கூட ஞாபகம் வருது. டெல்லியில இருந்து ஒரு பெரிய அதிகாரி ஓஷோவை பார்க்க வந்தாரு. ஆனா அதிகாலை தியானத்துக்கு வர சொன்னப்போ காலையில சீக்கிரம் எழுவதெல்லாம் எனக்கு சிரமம்னு நழுவி விட்டார். இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். இன்னொரு சம்பவமும் இருக்கு. ஒரு கலெக்டர் ராத்திரி 11 மணிக்கு வந்து, நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன், தியானம் சொல்லி கொடுங்க, இல்லைன்னா நான் இன்றிரவே தற்கொலை செய்து கொள்வேன்னு கதறி இருக்காரு. இது வாழ்வா சாவா பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, ஓஷோ ரொம்ப அமைதியா சரி காலை 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு அந்த கலெக்டர், ஐயோ 5 மணிக்கெல்லாம் என்னால எழ முடியாதுன்னு சொல்ல, சரி 10 மணிக்கு வாங்கன்னு ஓஷோ சொல்லிருக்காரு. அதுக்காக அவர் சம்மதிச்சாரா? அதுக்கும் அவர் 10:45க்கு நான் ஆபீஸ்ல இருக்க வேண்டுமே, வர முடியாதுன்னு சொல்லிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தற்கொலை செய்துக்க போற அளவுக்கு பிரச்சனை, ஆனா அதிகாலை 5 மணிக்கோ 10 மணிக்கோ கொஞ்ச நேரம் ஒதுக்க மறுக்கிறார். மனம் நம்ம எப்படியெல்லாம் ஏமாத்துது. இது சிரிப்பதற்கான விஷயம் மட்டும் இல்ல, இது மனித உளவியலோட ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இததான் எரிக் ஃப்ரம் தன்னோட ஃபியர் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப ஆழமா விளக்குறாரு. சுதந்திரத்தை கண்டு பயமா? ஆமா, நாம் எல்லாரும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு தான் வெளியே சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையான சுதந்திரத்தை கண்டால் உள்ளூர ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு. தியானம் அப்படிங்கிறது மனதோட மரணம். நம்ம கடந்த காலம் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அழிஞ்சிடுமா? கண்டிப்பா. சமூகத்துல நாம் உருவாக்கி வச்சிருக்கிற அடையாளம் அனைத்தும் அழிஞ்சு எந்த சுமையும் இல்லாம இந்த நிகழ்காலத்துல முழுமையா நிக்கிறது தான் தியானம். அந்த சுதந்திரம் நமக்கு அச்சத்தை தருது,
ஏன்னா அடிமைத்தனத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கு. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உடலையும் மனதையும் ஒரு வெங்காயத்தோட ஒப்பிட்டு பாருங்க. வெங்காயத்தை உரிக்க என்ன ஆகும்? ஒரு தோல் வரும், அதையும் உரித்த அடுத்த தோல், கடைசியில உள்ள என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. கரெக்ட். ஒரு வெற்றிடம், சூனியம்தான் அங்க இருக்கும். தியானத்திலையும் இதுதான் நடக்குது. உங்க உடல், மதம், ஜாதி, கல்வித் தகுதி அப்படிங்கிற ஒவ்வொரு அடையாளமா உரித்தெறிஞ்சா மையத்துல ஒண்ணுமே இருக்காது. அந்த பெரும் வெறுமையை கண்டு நாம ஆழமா பயப்படுறோம். ஓ, இது நாள் வரை நான் நம்பியிருந்த அனைத்தும் அழிந்து விடுமோ அப்படிங்கிற மரண பயம்தான் அது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் தியானத்தை கண்டால் மனம் ஓடி ஒளிய பாக்குது. மரண பயம். அப்படி என்றால் தியானம் செய்யறத தடுக்கும் அந்த அடிப்படை பயமே நாம் அழிந்து விடுவோம் அப்படிங்கிற இந்த மரண பயம்தானா? இதை எப்படி தாண்டி வர்றது? மரண பயம்தான் மனிதனோட அனைத்து பயங்களுக்கும் அடிப்படை அப்படிங்கறத புத்தர் மிக தெளிவா கண்டறிஞ்சாரு. யாராவது தியானம் செய்ய பயமா இருக்குன்னு வந்தா அவர் எந்த உபதேசமும் செய்ய மாட்டாரு. நேரா சுடுகாட்டுக்கு அனுப்பி விடுவாரு. சுடுகாட்டுக்கா? அங்க போய் என்ன செய்யணும்? அங்கே சென்று சடலங்கள் எரிவதை பார்த்துக்கிட்டே இருக்கச் சொல்லுவாரு. உடல்கள் எரிந்து சாம்பலாகி காத்துல கலக்கிறத மாசக்கணக்கில் பார்க்க சொல்வாரு. நாமும் ஒரு நாள் இப்படித்தான் எரிக்கப்பட போறோம்னு அவங்க முழுமையா உணரணும். மரணம் உறுதியானதுன்னு ஏத்துக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணுமா? ஆமா, மரணம் நிச்சயம்னு உணர்ந்து அதை முழுமையா ஏத்துக்கிட்ட பின்னாடி அங்கே எந்த பயமும் ஈகோவும் இருக்காது. அந்த பயம் முற்றிலுமா போன பிறகுதான் புத்தர் அவங்களுக்கு தியான பயிற்சியை கத்துக் கொடுப்பார். மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்விற்கான முதல் படி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. தியானம்னா கண்களை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறதுன்னு நினைச்ச எனக்கு இது முற்றிலும் புதிய பரிமாணத்தை தருது. விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு நேரடி அனுபவம். இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் நேரடியாக கேட்கிறேன், நீங்க இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆன்மீகம் என்ற பெயரில் நிறைய புத்தகங்களை படித்து உங்கள் புத்தியை ஒரு கேணயகமாக பயன்படுத்தி உண்மையான அனுபவத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறீர்களா? பல தத்துவங்களை படிச்சு தெரிஞ்சுக்கொண்டு விவாதிப்பதுல எந்த பலனும் இல்ல. ஆமா, ஓஷோ சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு பண்டிதனாக மாறுவதை விட தந்த்ராவில் உள்ள மூச்சை கவனிப்பது போன்ற ஏதோ ஒன்றை கொஞ்சமாக தெரிந்து கொண்டு அதை முழுமையாக பயிற்சி செய்வதே சிறந்தது. அந்த அனுபவத்துக்குள்ள இறங்க நிச்சயம் தைரியம் வேணும். இவ்வளவு நேரம் நாம் பேசிய இந்த ஆழமான விஷயங்களை உள்வாங்கிக் கொண்ட உங்களை நோக்கி ஒரு புதிய ஆனால் மிகவும் சவாலான இறுதிச் சிந்தனையை வைக்க விரும்புறேன். நமது உடலும் மனதும் கடந்த காலமும் ஒரு வெங்காயச் சருகுகள் போல நாம் சமூகத்திடமிருந்து கடன் வாங்கிய ஆடைகள்னு பேசினோமே. ஆமா, சற்று யோசித்துப் பாருங்கள். இன்றைய நவீன உலகத்துல இந்த நிஜ உடலைத் தாண்டி சமூக வலைதளங்கள்ல நாம ஒரு தனி டிஜிட்டல் அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். மற்றவர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதற்காக பல பொய்களால் ஒரு டிஜிட்டல் அவதாரம் எடுத்து வாழ்றோம். நிஜ உடலே ஒரு மாயை, ஒரு கடன் வாங்கப்பட்ட ஆடை என்றால் அந்த உடலையும் மனதையும் வச்சு நீங்க இணையத்துல உருவாக்கி வச்சிருக்கிற அந்த டிஜிட்டல் அடையாளம் என்ன? நாம் மாயைக்கு மேல் இன்னொரு மாயையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோமா? உங்கள் நிஜ பெயரையும் அந்த டிஜிட்டல் அடையாளத்தையும் விலக்கிவிட்டு பார்த்தால் அங்கே எஞ்சி நிற்பது யார்? இந்த நொடியில் எந்த தீர்ப்பும் இல்லாமல் இந்த உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த உண்மையான நீங்கள் யார்? இதை சற்று தனிமையில் உங்கள் செல்போனை அணைத்துவிட்டு சிந்தித்துப் பாருங்கள். இந்த சேனல் தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு பயன் தருகிறதா என்றால் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்ய உங்கள் ஆதரவு உதவும். விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நன்கொடை அளிக்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவியாக இருக்கும். மேலும் இப்படிப்பட்ட உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். மனப்பூர்வமான நன்றி.